கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு நாள் மருத்துவர்கிட்ட ஒரு பெண் சிகிச்சைக்காக வராங்க. மருத்துவரும் சில மருந்துகளை எழுதி கொடுத்து இதை நீங்க தொடர்ந்து விடாம சாப்பிடணும்னு சொல்றாங்க. இதுக்கு அந்த பெண் எவ்வளவு நாள் சாப்பிடணும், சாகும் வரைக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு மருத்துவர் நீங்க வாழும் வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 வாக்கியங்களும் ஒரே ஒரு அர்த்தத்தை தாங்க குறிக்குது. ஆனா சாகும் வரை அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எதிர்மறை எண்ணங்களை கொண்டதா அமையுது. வாழும் வரை அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஆறுதலாகவும் நேர்மறை எண்ணங்களை கொண்டதாகவும் அமையுதுங்க. நம்ம பேசுறதுக்கு வாக்கியங்கள் எப்படி முக்கியமோ மனதுக்கும் இனிமையான சொற்கள் ரொம்ப முக்கியங்க. இதை குறிச்ச வேதம் என்ன சொல்லுது தெரியுமாங்க? நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருக்குள்ள நன்மையே பேசுவோம், நமக்கு நல்லதே நடக்குங்க. பார்க்கும்போது என் கண்களை தந்தர்களும் ஆமென் அல்லேலூயா. சங்கீதம் 23 கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் வண்டலை என்னை கொண்டு போயிருக்கிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்த என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னுடைய கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை நீலாபிஷேகம் பட்டுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்.
கொஞ்ச காலம் கண்ட பாடுதல் எல்லாமே படிப்போல உண்மை முடிக்கு போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுதல் எல்லாமே படிப்போல உண்மை முடிக்கு போகும். பைத்தவர் தவிக காயங்கள் மாறும். பைத்தவர் தவிக காயங்கள் மாறும். மேலம்மா இங்க புல்ல சேரும். ஓ சீப்பட்டு வா பலப்பட்டு வா பலப்பட்டு இறைங்களுக்கு வா உண்மை பலப்பட்டு இறைங்களுக்கு வா. ஒரு நாள் கவலைப்பட்டீங்கன்னா அதற்குரிய ப்ரெஷர் உங்களுக்கு ஏறும். 2 நாள் கவலைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதற்குரிய ப்ரெஷர் உங்கள் சரீரத்தில் உங்கள் பாதிப்பை உண்டாக்கும். ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளை அழுத்தி கொண்டே இருக்கும். ஒரு கிளாஸ் ரூம்குள்ள சார் ஒருத்தவங்க நுழைஞ்சாங்களாம். அந்த வாத்தியார் உள்ளே நுழையும் போதில் அவங்க கையில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருந்தாங்களாம். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேட்டாங்களாம், என் கையில் இருக்கிற அந்த பாத்திரத்தில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போது ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு விதமான ஆன்சர் சொன்னாங்களாம். இது 500 லிட்டர் இருக்கும், இது 1 கிலோ வெயிட் இருக்கும், இது 2 கிலோ வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரி, இந்த பாத்திரத்தை நான் கையில் சுமந்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னால் என் கைக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அடுத்த கொஸ்டின் அந்த சார் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டாராம். அப்போது அங்கே இருக்கிற பசங்கள்லாம் சொன்னாங்களாம், சார் என்ன சார் இது என்ன ஒரு பெரிய வெயிட்டா, இதை கொஞ்ச நேரம் நீங்கள் சுமக்கிறதுனால உங்கள் கைக்கு என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆகாது சார் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் சொன்னானா. அடுத்து அந்த சார் கேட்டாங்களாம், இல்லை இப்போ காலையில் நான் 9 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும் போதில் நான் இதை கையில் ஏந்தின வனமாக நான் நிற்கிறேன், சாயந்தரம் ஈவினிங் ஒரு 4 o'clock வரையும் இதை நான் கையில் சுமந்த வண்ணமாகவே கையை தூக்கி வச்ச மணிக்கே இந்த குவளையை நான் வைத்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் என் கைக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டாராம். அப்போது அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு விதமான பதில் சொன்னாங்களாம். சார் உங்கள் கையை அடுத்து கீழே போடவே வராது சார், உங்கள் கை மரத்து போய் அப்படியே நின்றும் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் சொன்னானா. அப்புறம் இன்னொரு பையன் சொன்னானா, சார் நீங்கள் இப்படி கையை தூக்கண வண்ணமாகவே வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஹார்ட்டுக்கு போகிற ரத்த ஓட்டம் சரியாக போகாமல் உங்கள் ஹார்ட்டு நின்று கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு பையன் சொன்னானா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரியங்களை சொன்னாங்களாம். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்றைக்கி இதே போல தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் காலையில் எழும்பின உடனே அந்த சார் அவருடைய கரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த குவளையில் இருக்கிற அந்த தண்ணியை சுமந்துக்கிட்டு அந்த நாள் முழுவதும் இருந்தால் அவருடைய சரீரத்தில் என்னென்ன விதமான பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க அலசி ஆராய்ந்தது போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம காலையில் எழும்பின உடனே அந்த நாளை ஒரு புதிய உற்சாகத்தோடு புதிய பலத்தோடு நம்ம ஆரம்பிக்கலை அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளை அழுத்தி கொண்டே இருக்கும். அந்த பிரச்சனையை நம்ம சுமந்து கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே அது நமக்கு வியாதியை உண்டாக்கும், நமக்கு சரீரத்தில் பலவீனத்தை உண்டாக்கும், சுகரை உண்டாக்கும், ப்ரெஷரை உண்டாக்கும், இன்னும் அல்சரை உண்டாக்கும், பலவிதமான நோய்களை உண்டாக்குறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை உடனே ஆண்டவர்கிட்ட சொல்ல என்ன செஞ்சிடணும், பழகி கொள்ளணும். எந்த காரியத்தையோ கொஞ்ச நேரம் நம்ம கவலைப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சின்ன பாதிப்பை நம்ம சரீரத்தில் உண்டாக்கும். ஆனால் அதே கவலையை ஒரு நாள் முழுவதும் அதை குறித்தே யோசித்து அதை குறித்தே சிந்தித்து அதை குறித்தே நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே மற்ற எந்த காரியத்துலேயும் நம்ம ஈடுபடாமல் அதில் இன்வால்வ் ஆகி நம்ம செய்யாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதற்குரிய பாதிப்பு நம்முடைய வாழ்க்கையில் பாதிப்பை உண்டாக்கும். நம்ம என்ன காரியத்தை குறித்து நம்ம கவலைப்படுறோம், எந்த காரியத்தை குறித்து நம்ம கண்ணீர் வடிக்கிறோம், எது நம்முடைய இருதயத்தை அதிகமாக பாதிக்குதோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்க
பழகி கொள்ளணும். எதையுமே நம்ம சுமக்க தேவையே இல்லை. நமக்காக, நம்முடைய காரியங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாரங்களுக்காக, நம்முடைய கண்ணீர், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் நம் தேவாதி தேவன் சிலுவையில் சுமந்து நமக்கு வெற்றியை சுதந்தரித்து வைத்திருக்கிறார். அவர் சுமந்த அந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு தான் உங்களையும் என்னையும் என் தேவன் படைத்திருக்கிறார். அதனால் எந்த பிரச்சனையை நினச்சி நீங்கள் கொஞ்ச நேரம் கூட கவலைப்படக்கிறத தேவன் விரும்பவே இல்லை. உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது சுவாமி, இதை நீங்கள் சரிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க. அண்ணால் ஆண்டோடைய சமூகத்தில் போய் அவங்களுடைய இருதயத்தை திறந்து அவங்களுடைய மனசில் இருந்த எல்லா காரியங்களையும் ஊற்றி ஜெபிச்சாங்க. அடுத்து அவங்களுடைய முகம் துக்க முகமாய் இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. எதை குறித்து ஒரு நாள் கவலைப்பட்டீங்கன்னா அதற்குரிய ப்ரெஷர் உங்களுக்கு ஏறும். 2 நாள் கவலைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதற்குரிய ப்ரெஷர் உங்கள் சரீரத்தில் உங்கள் பாதிப்பை உண்டாக்கும். அதனால் எந்த காரியத்தை குறித்தோ எதை நினச்சோ நீங்கள் கவலைப்படவே தேவையே இல்லை. அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அதனால நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்க பழகுங்க. சென்னைக்கு அக்கா உங்களுக்கு அருமையான ஒரு பாட்டு சொல்லி தர போறேன். பாம் 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 கிளம்பியாச்சி ஓஹோ புறப்பட்டாச்சி, கிளம்பியாச்சி ஓஹோ புறப்பட்டாச்சி, கிளம்புமிடம் மண்ணு சேருமிடம் பொண்ணு, வண்டி பேரு ஹெவன்லி எக்ஸ்பிரஸ். கிளம்புமிடம் மண்ணு சேருமிடம் பொண்ணு, வண்டி பேரு ஹெவன்லி எக்ஸ்பிரஸ். பாம் 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 என் வண்டி என் டிரைவர் ஜீசஸ், அவரே எந்தன் மாஸ்டர், ஆவியானவர் எனக்கு பூஸ்டர், ஜாலியான டிராவல் தானே. என் வண்டி என் டிரைவர் ஜீசஸ், அவரே எந்தன் மாஸ்டர், ஆவியானவர் எனக்கு பூஸ்டர், ஜாலியான டிராவல் தானே. பாம் 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 பாம். சரியா? நம்ம ஹெவன் போகணும் அப்படின்னா நம்மளுடைய வண்டி யாராக இருக்கணும்? ஏசப்பா. சரியா? ஏசப்பாவுடைய வண்டியில் நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹெவனுக்கு என்ன செய்ய முடியும்? போக முடியும். இந்த உலகத்தில் நம்ம ஏசப்பா பிள்ளையா இல்லைன்னா நம்ம ஹெவனுக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம யாருடைய பிள்ளையா வாழணும்? ஆண்டவருடைய பிள்ளையா என்ன செய்யணும்? வாழணும். இந்த பாட்டுக்கு அக்கா ஒரு ஆக்ஷன் செய்கிறேன், கவனிங்க. சரியா? பாம் 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 கிளம்பியாச்சி ஓஹோ புறப்பட்டாச்சி, கிளம்பியாச்சி ஓஹோ புறப்பட்டாச்சி, கிளம்புமிடம் மண்ணு சேருமிடம் பொண்ணு, வண்டி பேரு ஹெவன்லி எக்ஸ்பிரஸ். கிளம்புமிடம் மண்ணு சேருமிடம் பொண்ணு, வண்டி பேரு ஹெவன்லி எக்ஸ்பிரஸ். பாம் 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 என் வண்டி என் டிரைவர் ஜீசஸ், அவரே எந்தன் மாஸ்டர், ஆவியானவர் எனக்கு பூஸ்டர், ஜாலியான டிராவல் தானே. என் வண்டி என் டிரைவர் ஜீசஸ், அவரே எந்தன் மாஸ்டர், ஆவியானவர் எனக்கு பூஸ்டர், ஜாலியான டிராவல் தானே. பாம் 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 பாம். கொடுங்கங்கிறதுங்க ஆண்டவருடைய கட்டளைங்க. உங்கள் தாழ்ந்துகளை ஆண்டவருக்கு கொடுக்கணும், உங்களுடைய நேரத்தை ஆண்டவர் கொடுக்கணும். ஒரு சின்ன பையன் 5 அப்பம் 2 மீனும் கொடுத்ததுனால ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு பிரயோஜனமா மாறலையா? நீ அன்போடு ஆசீர்வாதத்தோடு முறுமுறுப்பு இல்லாதபடி கொடுக்கிறாயா? உனக்கும் உன் பிள்ளைகளுக்கு உயிரை வாங்குகிறாய், உயிரை கொடுக்கிறாய்.
பலன் தருகிற ஒரு நிலத்தை கண்டுபிடியுங்கள் ஐயா, அப்படிப்பட்ட ஊழியத்தை கண்டுபிடியுங்கள் ஐயா, அப்படிப்பட்ட ஸ்தாபனத்தை கண்டுபிடியுங்கள் ஐயா, அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை கண்டுபிடியுங்கள் ஐயா. அவர்களுக்கென்று நீங்கள் கொடுக்கும் போது ஆயுசு நாட்களை வாங்குகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராம நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலங்க அன்றாட தேவைகளை என் ஆண்டவர் சந்திக்கிற ஆண்டவர். பாருங்கள், 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களுடைய விஎம்எம்மில் இருக்கிற மிஸ்டரிகள் எல்லோரும் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும்னு சொல்லி யோசித்தோம். காரணம் என்ன, நிறைய அந்த ஃபஸ்ட் வீக்கில் நிறைய அந்த ஜிபி மூலிமா காணிக்கை நிறைய அனுப்புவாங்க. அது எங்களுக்கு ஒரு அத்தியாவசிய தேவைகளுக்கு அந்த ஆரம்ப காலத்தில் உள்ள வாடகை, கரண்ட் பில்லு எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு உதவித்தை கொடுப்பதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். திடீர்னு பார்த்தா ஜிபேலேருந்து ஒரு நாளைக்கு 20 பேர் தான் அதில் அனுப்ப முடியும்னு சொல்லி ஒரு ரூல் வந்துருச்சு பாருங்கள். எங்களுக்கு வர்ற பணங்கள் காணிக்கைகளே நின்று போயிடுச்சு. ஏற்கனவே எங்கள் மிஸ்டரிகள் வீடுகள் போய் வீடுகளிலிருந்து ஜெபம் பண்ணி காணிக்கை கலெக்ட் பண்ணுவாங்க. மிஸ்டரி இயக்குனாலே அப்படி தான் செய்ய முடியும். ஆனால் எங்கிட்ட முழு நேர மிஸ்டரிகள் கிராமப்புறங்களில் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மிஸ்டரிகள். இவங்களை கிராமங்களில் தான் நிறைய நேரம் செலவிடணும். ஒரு சாயங்காலம் ஒரு காலேஜ் முடிச்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு வர்றாங்கன்னா அவங்க மத்தியில் போய் பின்தொடர் பண்ணி செய்தால் தான் அந்த கிராமத்தில் போய் ஒரு சின்ன ஜெபக்குழு ஆரம்பிக்க முடியும், வீட்டு ஜெபக்குழு ஆரம்பிக்க முடியும். ஆனால் அந்த நேரங்களெல்லாம் மிஸ்டரிகள் காணிக்கை வாங்குறதுக்கு பட்டணத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே போனால் தான் அந்த அண்ணாச்சி ஒரு 1000 ரூபா கொடுப்பாரு, அவங்க ஒரு மிஸ்டரி காணிக்கை தருவாங்க. நம்ம போகணும், ஒரு வீட்டுக்கு போனால் ஒரு அரை மணி நேரம் ஆகுதில்லைங்க, ட்ராவல் சேர்த்தா 1 hour ஆயிருங்க. வீட்டுக்கு போனால் நீங்கள் சேவு, மிக்சரு, காஃபி ஏதாவது குடிப்பீங்க. நாங்கள் ஊழியத்துக்கு ஒருத்தர் நிறைய அப்டேட்டு சொல்ல வேண்டியிருக்கு. உங்களுக்காக ஜெபிச்சு வர ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது. ஒரு நாளைக்கு ஒரு 2 அல்லது 3 4 வீடு தான் போக முடியும். அந்த காணிக்கை வந்தால் தான் எங்கள் ஊழியக்காரர்கள் சோறு சாப்பிட முடியும், வாடகை கொடுக்க முடியும், ட்ராவலிங் கரெக்டாக இருக்கும். ஆனால் எல்லா நேரமுங்க ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட ஊழியக்காரங்க காணிக்கை வாங்குறதுல மட்டும்தான் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதா நான் உணர்ந்தேங்க. அதிலிருந்து நான் என்ன யோசித்தோம், தைரியமாக ஒரு முடிவெடுத்தோம். எங்களுடைய மிஸ்டரிகள் இனிமேல் எந்த வீடுகளுக்கு காணிக்க வாங்க வரமாட்டாங்க, போகக்கூடாது. இந்த செய்தியை கேட்குற நீங்களும் எங்கள் ஊழியத்தின் சார்பாக முழு நேர மிஸ்டரிகள் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா நீங்கள் காணிக்க கொடுக்காதீங்க. அல்லேலூயா. அவங்களுடைய அர்ப்பணிப்பு ஒருவேளை பணத்து மேலே வந்துடக்கூடாது. அவங்க எல்லாம் கிராமங்களில் போய் ஏசப்பாவுடைய அன்பை சொல்லணும். எலியா தீர்க்கதரிசி போல் நிரூபிக்கிற ஊழியராக மாறணும். அல்லேலூயா. அதில் நிறைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ங்க எங்களுக்கு. பாருங்கள், இதெல்லாம் யோசித்து பார்த்து உபவாசம் 3 நாள் இருப்போம்னு சொல்லி உபவாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதற்கு இந்த வருஷத்தில் எல்லார் கைகளையும் ஒரு அன்றாட ஊழிய திட்டங்களை என்ன செஞ்சோம், யாருக்கு ஜெபம் பண்ண ஜெப குறிப்புகள் எல்லாத்தையும் ரிப்போர்ட் எழுதுறதுக்கு ஒரு டைரி வாங்கி கொடுப்போம், இல்லை ஒரு நோட்டு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி என் லீடர்ஸ்கிட்ட பேசினேன். அப்போ ஒரு நோட்டு ஒரு 150 ரூபா இருக்குண்ணே. ஒரு டைரி வாங்கணும்னா நல்ல டைரினா ஒரு 150 ரூபா ஆகுண்ணே. யோசிச்சு பார்த்தோம், 800 மிஸ்டரிகளுக்கு நோட்டு டைரி வாங்கினா ஒரு டைரி 100 ரூபா வச்சாலும் எம்பிட்டு செலவாயிருதுங்க. அல்லேலூயா. ஆமாம், 80,000 ரூபா போயிடுது இல்லைங்க. ஐயோ அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டோம். பாருங்கள், கவலைப்பட்டு ஜோபிச்சுட்டு விட்டுட்டோம். கொஞ்ச நேரத்திலேயே ஒரு அருமையான ஊழியக்கார நண்பர் என்கிட்ட ஆண்டவர் பேசினார். நான் உங்களுக்கு ஒரு டைரி தரலான்னு நினச்சிருக்கிறேன் உங்கள் மிஸ்டரிகளுக்குன்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டாருங்க. அல்லேலூயா. அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரன், அன்றாட தேவைகளை என் ஆண்டவர் சந்திக்க வல்லமையுள்ளவர் ஐயா. ஒரு முறை நாங்கள் இரவு ஜெபம் முடிச்சுட்டு, ஃப்ரைடே இரவு ஜெபம் முடிச்சுட்டு காலையில் ஆனால் ஒரு கிராமத்தில் போய் சுவிசேஷம் அறிவிக்கணும்னு திட்டமிட்டோம். ஒரு 4 பேர் நாங்கள் கிளம்பி போனோம். ஆல்நைட் ப்ரேயர் ஜெபம் பண்ணிவிட்டு மறுநாள் ஃபுல்லாக அந்த 2000 வீடுகள் இருக்கிற கிராமத்தில் வீடு வீடாக போய் கைப்பிரதி கொடுப்போம், ஆண்டோட அன்பை சொல்லுவோன்னு சொல்லி திட்டமிட்டோம். எங்களுக்கு பஸ்ஸுக்கு ஒரு 70 ரூபா தேவைங்க. எங்கிட்ட இல்லை. ஆனால் ஆன்லைன் ப்ரேயரில் ஒரு 200 பேர் வந்திருக்கேன். நான் நினைக்கிறேன் 70 ரூபா தானே தேவை, ஒரு 10 ரூபா கொடுக்குற ஒரு 7 பேர் வந்தாலே 70 ரூபா ஆயிரும்ல அப்படின்னு சொல்லி இந்திய தேசத்துக்காக அழுது ஜெபம் பண்ணோம்.
அந்த டீ டைம் வந்த உடனே நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் போய் கை கொடுத்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். எனக்கு உள்ள தேவைகளை அறிவிச்சேங்க. நாளைக்கு எங்களுக்கு ஒரு ஊழியத்துக்கு ஒரு 70 ரூபா தேவை இருக்குது, நாங்கள் ஒரு கிராமத்துக்கு போகிறோன்னு சொன்னோம். அந்த தேவைகளை அறிவிச்சு அவங்க ஏதாவது காசு கொடுக்க வேண்டாமங்க, காணிக்க கொடுக்கணும்ல. அவங்க என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, பயப்படாத கணேசா, ஏசப்பா எல்லாம் பார்த்துக்குருவான்னு சொல்லிட்டாங்க. ஏசப்பா பார்த்துக்குருவார், நீ என்ன பார்ப்ப, எதையாவது கொடுக்கணும் இல்லைங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேங்க. யாரும் கொடுக்கலைங்க. நாங்கள் ரொம்ப சோர்ந்து போய் மறுபடியும் டீ டைம் முடிச்சு ஆல்நைட் ப்ரேயரில் அட்டன் பண்ணோம். சரி முடியலை யாராவது கொடுப்பான்னு பார்த்தா முடிஞ்சோடனே எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு பறந்து போயிட்டாங்க பாருங்க. நாங்கள் எல்லாம் சோர்ந்து போய் இன்றைக்கி ஊழியத்துக்கு பஸ்ஸுக்கு காசு இல்லைனால போக முடியாது போலன்னு சொல்லிட்டு சரி நல்ல நைட் ப்ரேயரில் தூங்கிட்டோம். ஏசப்பா தூங்க சொல்லிட்டார் போலன்னு தூங்குறதுக்கு கிளம்புனா நாங்கள் 4 பேர் அப்படி சைக்கிள் போயிட்டு இருக்கும்போது நான் போகிற வழியில் ஏதோ இங்கே கிடக்குன்னு சொல்லிட்டு திரும்பி வந்து சைக்கிள் எடுத்து திரும்பி வந்து பார்த்தா ரூபா நோட்டு கிடக்குதுங்க. எடுத்து எண்ணி பார்த்தா 7 10 ரூபா நோட்டு கிடக்குதுங்க. அல்லேலூயா. நான் பாருங்கள் இங்கே இருக்கிற 200 பேரை நம்பிக்கிட்டு இருக்கிறேன். ஏசப்பா அங்கே ரோட்டில் நின்று என் தேவைகளை சந்திச்சிட்டாருங்க. யார் பாக்கெட்டை ஏசப்பா கட் பண்ணாரான்னு தெரியாது. எல்லா பணத்தை புதுசாகவே பரலோகத்துலேருந்து உண்டாக்கி இவ்வளோ பெரிய வானமும் உண்டாக்குனவர் ஆண்டவர் உண்டாக்க மாட்டாராங்க. நான் சொல்கிறேன், அன்றாட தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? கடன் பிரச்சனை இருக்குதா, நெருக்கம் இருக்குதா, அவமானம் இருக்குதா, நிந்தைகள் இருக்குதா, குழந்தை பாக்கி இல்லையா, திருமண தடைகளாக இருக்குதா, ப்ரொமோஷன் உங்களுக்கு வரலையா, அல்லேலூயா, என்ன பிரச்சனைனாலுங்க ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இந்த அற்புதம் செய்கிற ஆண்டவர் எங்கெங்க இருக்கிறாரு? உங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறாரு. நான் ஏசப்பா என் வலது பக்கத்துலேயே இருக்காருன்னு நான் நம்பிட்டேங்க. நீங்களும் நம்பி தொலைங்கங்க. ஆகுனா என்ன செய்யணும்? அழக்கூடாது, பார்க்கணும். ஏசப்பா என் கூட இருக்கீங்களா? இவ்வளவு தாங்க லைஃபு. ஆண்டவர் அற்புதம் செய்வாருங்க. 27 வருடங்களாக என்னுடைய அன்றாட தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார். என் கண்ணீரை துடைக்கிறார். உங்களுக்கும் அந்த அற்புதங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கும் ஆண்டோடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபிக்கும்படி நான் விரும்புகிறேன். ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணப்போ ஏசப்பா ஒரு வார்த்தையை கொடுத்தார். பிரசங்கங்கிறதுங்க, நீங்கள் நிறைய பிரசங்க நல்ல கேட்டிருப்பீங்க, டீப்பாக கேட்டிருப்பீங்க, டெப்த்தாக கேட்டிருப்பீங்க. நமக்கு அப்படியெல்லாம் தெரியாதுங்க. நம்ம கிராம ஊழியக்காரங்க. அல்லேலூயா. நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு புதுசாக ரட்சிக்கப்பட்டு வளர்ந்து வர்றவங்க இல்லை, ஏற்கனவே நல்ல டீப்பாக பட்டு டாக்டரேட் வாங்கி புரோஜனம் இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்தவங்களுக்கும் என்னுடைய பிரசங்கம் தேவை, புரஜாதிகளுக்கும் ஏசப்பா பற்றி தேவை. நிறைய பைபிள் படித்து விஞ்ஞானியாக அறிஞராக இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த கணேசன் மூலிமா ஏச பேசுவார். என்ன பேசுவார்? நீ இது வரைக்கும் இவ்வளோ படித்து முடித்து என்ன பிரயோஜனம்? கிறிஸ்தவங்களுக்கு அறிவு ஜாஸ்தி, புத்தி இல்லை. அல்லேலூயா. வசனத்தை அறிஞ்சு டெப்த்தை அறிஞ்சு என்னங்க பிரயோஜனம்? அதை செயல்படுத்த வேண்டாமா? அதை அப்பியாசிக்க வேண்டாமா? அதை விசுவாசிக்க வேண்டாமா? அந்த வசனத்தை நீங்கள் கற்றுக்கொண்ட வசனத்தில் இருக்கிற அந்த அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டாமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டாமா? அல்லேலூயா. நீங்கள் எத்தனை பிரசங்கம் கேளுங்க, ஆனால் கேட்ட பிரசங்கத்தை அப்பியாசிக்கணும், டேஸ்ட் பண்ணணும். அல்லேலூயா. இப்போ சாமுவேலோடு கூட ஏசப்பா பேசினார்னு போட்டிருக்குது. அவன் பாட்டுங்க சின்ன பையன், அவன் பாட்டுக்கு சர்ச்சில் அந்த சென்னலை துடைக்கிற வேலை, கதவை துடைக்கிற வேலை எல்லாம் துடைச்சி முடிச்சுட்டு ஆலயத்தை க்ளீன் பண்ணுற வேலையை துடைச்சி அவன் பாட்டுக்கு சின்ன பையன் தூங்குறான். தூங்குற சின்ன பையனை சாமுவேலை போய் ஆண்டவர் போய் எழுப்புறாரு பாருங்க. சாமுவேலைன்னு கூப்பிட்றாரு. நம்ம ஆளுக்கு கூப்பிட்ற சத்தமே ஏலி தாத்தா சத்தம் தான் கேட்கும். இவன் போய் தூங்குற ஏலியை எழுப்பி கூப்பிட்டீங்களா அப்படிங்கிறான். நான் ஒன்று கூப்பிடலன்னு மறுபடியும் படுத்துக்கிறான். மறுபடியும் ஆண்டவர் கூப்பிட்றாரு. மறுபடியும் ஏலிகிட்ட போகிறான். மறுபடியும் தூங்கிக்கிறான் பாருங்க. அப்போ தான் இவன் ஏலி சொல்லி கொடுக்குறாரு, இனிமே அந்த சத்தங்கிட்ட சொல்லும் அடியன் கேட்கிறேன், நீ திரும்ப சொல்லு, அது உன்னை ஆண்டவர் தான் உன்கிட்ட பேசுகிறாருன்னு சொல்லி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு அந்த ஏலி பழக்க வைக்கிறார்கள். நான் அடிக்கடி என் ஊழியமே என்ன தெரியுமாங்க,
நான் ஜெபம் பண்ணி ஏசப்பாவுடைய தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லி ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு சொல்லி நான் விரும்புகிறதில்ல. எனக்கு என்ன தெரியுமா ஆசைங்க, அவனா ஜெபிக்கணும், அவனா ஆண்டவரிடத்துலேருந்து பதிலை பெற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி இருக்கிற எல்லா கிறிஸ்தவங்களும் ஏசப்பாவுடைய சத்தத்தை கேட்டு பழகணும். நீ எம்பிட்டு பெரிய தீர்க்கதரிசிகளை உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்கிற ஊழியக்கார் தெரிஞ்சிருந்தாலும் அந்த தீர்க்கதரிசனம் குறைவுள்ளவு தான். நீ அவங்கள சொல்லி சொல்லி நீ ஏமாந்து போயிடாதீங்க. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு நிறைய தீர்க்கதரிசிகளை நினச்சி திருமணம் முடித்தவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க. அந்த ஊழியக்காரர் சொன்னால் நல்லா இருக்குன்னு சொல்லி, அவர் தீர்க்கதரிசனம் சொன்னான்னு சொல்லி கடனானவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் டீச்சராக வேலை பார்த்து ரிட்டையர் ஆனாருங்க. ரிட்டையர்டாகி பென்ஷன் நிறைய வரும்ல, அந்த பணம்லாம் வரும்ல, சில லட்சங்கள் வரும்ல. அதுக்காக ஒரு ஊழியக்கார்ட்ட போய் ஜெபம் பண்ணி இந்த பணத்தெல்லாம் நான் எப்படி செலவழிக்கணும்னு சொல்லி ஜெபிச்சிருக்கிறார். அவர் என்ன சொல்லிட்டாரு, பால் பொங்குற மாதிரி ஒரு தரிசனத்தை பார்க்குறேன், அதனால் பால் பண்ணை வைகின்ட்டார். டீச்சருக்கும் பால் பண்ணைக்கும் என்னங்க சம்பந்தம்? போய் அங்கே போய் ஒரு இடத்த வாங்கியிருக்காரு. ஒரு இடத்த வாங்கி புல்லை மாடு மேய்க்கிறதுக்கு புல்லை நட்டிருக்கிறார். புல் விதைகளை போட்டு புல்லை வளர்த்துருக்கிறாரு. மாடுகளை வச்சுருக்கிறாரு. அது சாணி பிறக்கிறவன் அவன் பூரா மாடு மேய்க்க கிளம்பிட்டார். கடைசியில் அனுபவம் இருக்கணும் இல்லைங்க ஒரு தொழிலில். இந்த செய்தியை கேட்குற அருமையான தேவனுடைய பிள்ளையில், நீ வாட்டு உனக்கு தெரியாத தொழில் ஆரம்பித்து ஏசப்பா குறை சொல்லிட்டு தெரியாது, உனக்கு என்ன தெரியுமோ அதை செய்யணும். தாவீதுக்கு யுத்தம் பண்ணணும்னு சொன்னான். அவனை போய் எல்லாம் யுத்த வீரர்கள் போடுற ட்ரெஸ்ஸை போட்டு நீ நடறானா, அவனுக்கு எப்படி நடக்க தெரியும்? பழக்கம் இல்லை. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கவட்ட கல் தான், ஆடு மேய்க்கிறவன் அவ்வளோதான். கழுதை எல்லா ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டு ஆமாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டான். தனக்கு தெரிந்த கவட்டை கல்லை வச்சு கோழியத்தை அடிச்சுட்டாங்க. இந்த செய்தியை கேட்குற சகோனசி, உனக்கு என்ன தெரியுமோ அதை செஞ்சால் போதும். இப்போ டேவிட் கணேசன் போய் டிஜி தினகரன் போல் பிரசங்கம் பண்ண தெரியுமா? இல்லை வெளிப்படுத்தல் விசேஷத்தை நல்ல டெப்த்தாக பேசு தம்பினா எனக்கு பேச தெரியாதுங்க. எனக்கு என் ஸ்டைலில் தாங்க பேச தெரியும். அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நாங்கள் செய்யணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு என்ன தெரியுமோ அதை செய்யணும். அவர் பாருங்க, மாடு மேய்க்கிறேன்னு மாட்டு பண்ண வைக்க சொல்லி யாராவது தீர்க்கதரிசனம் சொன்னதுனால கடைசியில் எல்லாம் லாஸ் ஆகி லட்சக்கணக்கான கடனாகி பாவங்க, ரொம்ப பரிதாபங்க. அருமையான இந்த செய்தி கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசிகளை நம்பாதீங்க. நீங்கள் ஏசப்பாவுடைய சத்தம் கேட்குங்க. பைபிளில் என்ன தெரியுமா போட்டிருக்குது? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். நீங்கள் ஆடு, அவர் மெய்ப்பன் சத்தம் கேட்காத ஆடு இருக்குமாங்க. எங்கள் ஊருக்கு வாங்க, கிராமத்துக்கு. என் நண்பர்கள் அந்த செம்மறி ஆடு மந்த வச்சுருக்கிறாங்க. அவங்கரும் சொல்கிறான், ஏய் கருப்பி அப்படிங்கிறான். டக்குன்னு இப்படி திரும்பி பார்க்குதுங்க. செவளங்கிறான், டக்குன்னு திரும்பி பார்க்குது. ஒவ்வொரு ஆட்டுக்கும் பேர் சொல்லி அழைக்கிறாங்க. எல்லா ஆட்டுக்கும் அந்த பேர் தெரியுது. எங்கள் வீட்டில் எங்கள் கேம்பஸ் ஒரு 10 ஏக்கரில் பெரிய கேம்பஸுங்க. என்கிட்ட ஒரு 13 நாய் வச்சுருக்கோம். நைட்டில் கிராமத்தில் இருக்கிறதுனால எதை பாம்பும் வந்துடக்கூடாதுன்னு எல்லா நாய்களையும் திறந்து விட்டுருவோம். அப்போ தான் என் ஊழியக்காரங்க பயிற்சிக்கு வந்தவங்க எல்லாம் அங்கிட்ட வீணை அலைய மாட்டாங்க பாருங்கள். எல்லாம் அவன் ரூமில் போய் ஜெபிச்சு பைபிள் வாசம் அவன் நித்திரை செய்யணும்னு சொல்லுவேன். காலையில் 5 மணிக்கு 5 to 6 அதிகாலை பிரேயர். அப்போ தான் நாங்கள் மறுபடியும் அந்த நாயை அடைப்போம். பாருங்கள், நான் எங்கள் கேம்பஸில், எங்கள் காம்பவுண்டில், என் வீடு இருக்கிற காம்பவுண்டில் 2 நாய் இருக்குது. பொம்மேரியன் 2 நாய் இருக்குது. என் சத்தம் அதுக்கு புரியுங்க. நான் பேசுகிற தமிழ் வார்த்தை புரியுங்க. கூண்டுக்குள்ளே போ அப்படின்னா போயிருங்க, வெளியே வானா வருங்க. அதில் ஒரு கருப்பு நாய் வச்சுருக்கேன், ஒரு வெள்ளை நாய் வச்சுருக்கேன். கருப்பி அப்படி சொல்லுவேன், பிளாக்கி அப்படின்னா அது வந்துடும், ஒயிட்டி அப்படின்னா அது வந்துடும். நான் சொல்கிறேங்க, நான் பேசுகிறது ஒரு நாய்க்கு காது கேட்குதுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் இறைகிற காற்றலையும் கடலையும் பார்த்து இறையாதை அமைதலாக இருங்கிறாரு. காற்றுக்கு காது கேட்குது, புயலுக்கு அலைகளுக்கு காது கேட்குது. ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு காதே கேட்கல. காதுள்ளவன் கேட்க கடவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர் என் கூட பேசணும்னா அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கணுங்க. அல்லேலூயா. பாருங்கள், சாமுவேல் ஒரு ஆண்டவர் பேசுகிறார். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேல் ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய பாரங்களை எல்லாம் சொல்லுகிறார்.
ஆண்டவர் மனதில் வைத்திருக்கிற அநேக தேவ திட்டங்களை சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட கிறிஸ்தவ நண்பர்கள் உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட ஆசைகள் இந்த செய்தியை கேட்குற உங்களுக்கு வரணும். இந்த 2024 ஆண்டில் நான் ஆண்டவர் சத்தத்தை கேட்டு பழகணும், ஆண்டவருடைய தரிசனத்தை பார்த்து பழகணும்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வாதம். பாருங்கள், இந்த சம்பவத்தை வாசித்த உடனே சாமுவேலை போல எனக்கு என் கூட ஆண்டவர் பேசணும்னு சொல்லி சண்டை போடுங்க. நீங்கள் கேளுங்க ஆண்டவரிடத்தில். அல்லேலூயா. நம்ம எல்லாம் பாருங்கள், அற்புதத்தை ருசி பார்த்த சம்பவத்தையா ஞாபகம் வச்சுக்கிறது. ஆண்டவரே, உயிரோடு லாசருவை எழுப்பினீரே, மரித்த லாசரு உயிரோடு கூட எழுப்பினீரே, அந்த ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய், இதெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறீங்க. பத்திமையை குருடனுக்கு சுகம் கொடுத்தீரே, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அண்ணாளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீங்களே, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு கொடுங்கன்னு சொல்லி இப்படி எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுறீங்களே. அதே பைபிளில் தான் சாமுவேலோடு ஆண்டவர் பேசினார்னு போட்டிருக்கல. அப்போ சாமுவேலோடு பேசுனீங்களே, என் கூட பேசுங்கன்னு ஜெபிக்கணும்ல. அல்லேலூயா. அதாங்க ருசித்து பார்க்குற அனுபவம். பாருங்க, இன்னைக்கு உங்கள் கூட பேசுகிறக்கா ஏசப்பாட்டை ஜெபிச்சப்ப ஒரு வார்த்தையை சொன்னேன். இந்த வார்த்தைகள் நான் வாசித்தாலே என்னை திட்டிப்படுவீங்க. இருந்தாலும் என்னச்சு, ஏசப்பா உங்களுக்கு சொல்லிட்டார் பாருங்க. நான் வாசிக்கிறேன். லூக்கா 6:38 கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடிகளை போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். அல்லேலூயா. பாருங்க, எனக்கு பிரசங்கத்துடைய தலைப்பு என்னங்க? கொடுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவங்கிட்ட கொடுங்கன்னு சொன்னாலே பிடிக்க மாட்டேன். ஆனால் பைபிளில் போட்டிருக்குதுங்க தெளிவான தமிழ் வார்த்தை, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவைகளை அறிவிச்சாலே நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேதுங்க. டேவிட் கணேசா, ஏன்பா பணம் கேட்குறேன்னு சொல்கிறாங்க. சரி, நான் கேட்குறத நிறுத்திடுறேன். எனக்கு இன்றைக்கி என்ன தேவைங்கிறத நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்கள் அனுப்பிடுவீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் சத்தம் கேட்குதா? எனக்கு நிறைய கிறிஸ்தவங்கிட்ட சொல்லும்போது, ஆண்டவர் பேசுனா நான் உனக்கு அனுப்புவேன் தம்பி, ஆண்டவர் என்கிட்ட பேசணும். ஆமாம், உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுவார் என்ன? அல்லேலூயா. நான் சொல்கிறேன், அவ்வளவு இதுக்கு மட்டும் ஆண்டவர் பேசுகிறான்னு சொல்கிறீங்க, மீதி உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு ஆண்டவர் பேசுகிறான்னு சொல்ல மாட்டீங்க. நான் சொல்கிறேங்க, கொடுங்கங்கிறதுங்க ஆண்டவருடைய கட்டளைங்க. நீங்கள் கொடுத்தாதான் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார் ஆண்டவர். இது ஆண்டவருடைய வார்த்தைங்க. அல்லேலூயா. பாருங்கள், கொடுங்கன்னு சொல்லும்போது பணத்தை மட்டும் இல்லை, நான் சொல்லுவேன் உங்களுடைய தாளந்துகளை ஏசப்பாட்ட கொடுங்க. நாங்கள் இந்த செய்தி கேட்குற நீங்கள் உங்களுக்கு எழுதுகிற தாளந்து இருக்குதா? எங்களுடைய மோட்ச பயணங்கிற ஒரு புஸ்தகம் வெளியிடுகிறோம். அது 30 நாளைக்கு 30 ஊழியக்காரங்க எழுதுவாங்க, 30 நண்பர்கள் அதில் எழுதுகிறாங்க. நீங்கள் கூட 30ல் ஒரு ஆளை நீங்கள் வரலாம். அதை நினச்சிக்கணும். நாங்கள் கிராமப்புறங்களில் இயேசு அறியாதவங்க சத்தியத்தை வளர்வதற்காக தான் இந்த மோட்ச பயணங்கிற புஸ்தகத்தை வெளியிடுகிறோம். ஒருவேளை இது வரைக்கும் அந்த புஸ்தகம் உங்களுக்கு கிடைக்க பெறலையா? நீங்கள் இன்றைக்கி இப்போ எங்கள் ஃபோன் நம்பரில் தொடர்பு கொண்டீங்கன்னா, உங்களுக்கு புஸ்தகமாக வேணும்னு சொன்னாலே உங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அனுப்பி வச்சுருவோம். இல்லை எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் இந்த புஸ்தகம் ஒவ்வொரு நாளும் டெய்லி டிவோஷன் அனுப்பி விடுங்கன்னா நாங்கள் அனுப்பி விட்றோம். 8 மொழிகளில் இந்த மோட்ச பயணம் புஸ்தகத்தை வெளியிடுகிறோம். இந்த புஸ்தகத்தில் உள்ள பக்கங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர்கள் இதில் பயன்பெறுகிறார்கள். அந்த 2 லட்சம் பேர்களும் சொல்லுகிற சாட்சி என்ன தெரியுமாங்க? ஒரு சகோதரி அங்கே வெளிநாட்டில் இருக்கிறாங்க, துபாயில். அவங்களுடைய கூட வேலை பார்க்குற நர்ஸ், ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கிட்டத்தட்ட பல நாடுகளில் இருக்கிற ஒரு 150லேருந்து 200 பேர்களுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுறாங்களாம். அல்லேலூயா. அப்போ எவ்வளோ பேர்களுக்கு இது பிரயோஜனமாகுது. நிறைய ஸ்கூல் டீச்சர் சொல்கிறாங்க, என்னுடைய வகுப்பறையில் உள்ள கிளாஸில் உள்ள பிள்ளைகளுக்கு இந்த மோட்ச பயணத்தில் இருக்கிற ஒரு பக்கத்தை வாசிட்டு தான் நான் அன்றைக்கி கிளாஸை ஆரம்பிக்கிறேன். அது அவர்களை பக்தி விருத்தி அடைய, இயேசுவை பற்றி இன்னும் அறிவதற்கு அது உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு எழுதுகிற தாளந்து இருக்குதா? நீங்கள் மோட்ச பயணம் புஸ்தகத்தை எழுதுங்க. லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அது பிரயோஜனமாக மாறும். எப்படி எழுதணும்? ஒரு சின்ன கதை இருக்கணுங்க, ஒரு அற்புதம் இருக்கணுங்க. ஏசப்பா பிரசங்கத்தில் இளையகுமாரன் கதை சொல்கிறார், காக்கா பாருங்கிறார். அப்படி ஊமைகளோடு தான் அவர் பேசுகிறார். அப்படி கதை இருக்கணும். அப்போ தான் எளிமையாக மற்றவர்களுக்கு புரியுங்க. அல்லேலூயா. பாருங்கள்,
உங்கள் தாழ்ந்துகளை ஆண்டவருக்கு கொடுக்கணும், உங்களுடைய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். மற்ற 20 பாருங்க, 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்வர்கள் ஆண்டவருக்கு தேவைங்க. சும்மா இருக்கக்கூடாது. 1 மணி நேரம் சும்மா இருக்கீங்களா? அந்த 1 மணி நேரத்தை ஏசப்பாவுடைய வேலையை செய்யுங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாருங்க. இப்போ எங்களுடைய ஊழியத்தில் 1 மணி நேரம் மிஸ்டரிகள் சொல்லி 313 தாலுக்காக்களில் இந்த வருஷத்தில் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுறேன். 620 26 1 மணி நேரம் மிஸ்டரிகளை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். உங்கள் வீட்டில் யாராவது காலேஜ் படிக்கிற வாலிப தம்பிமார்கள் இருக்காங்களா? இல்லை ஏதாவது ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க நீங்கள் இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு நாளில் சாயங்காலத்தில் மேலே ஏதாவது ஒரு 1 மணி நேரம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களா? அந்த 1 மணி நேரம் மிஸ்டரி ஊழியத்துக்கு வர்றீங்களாங்க? அந்த நேரத்தை கொடுங்க. ஜெபிக்கிறதுக்கு உங்கள் நேரத்தை கொடுங்க, பணத்தையும் கொடுங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், காணிக்கைன்னு சொன்னாலே நிறைய பேர் முகர்வம் மாறுபடுது. நீங்கள் அதை குறித்து உங்களுக்கு தெளிவான சத்தியம் புரிதல் இல்லைங்க. நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்தில் பாருங்கள், எலியாங்கிற தீர்க்கதரிசி கேரித்தாற்றணியில் ஒளிந்து கொள்ள சொல்கிறார். திடீர்னு அங்கே ஆற்றுல தண்ணி வற்றி போச்சு, ஒரு வழி அடைஞ்சிருச்சு. அடுத்து 17 அதிகாரம் 9 வசனம், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்து ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேங்கிறார். அங்கே போய் சொல்கிறார். அந்த விதவை வீட்டுக்கு போனால் அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, நாங்களே கொஞ்சோன்னு எண்ணெய் கொஞ்சோன்னு மாவு வச்சுருக்கோம், சாப்பிட்டு சாவ போகிறோன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, நீ செத்தாலும் சாவு, எனக்கு ஒரு அடையை கொடுத்துட்டு சாவுன்னு எலியா தீர்க்கதரிசி சொல்கிறார். நான் எப்போயுமே யாராக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் எங்கள்கிட்ட தரிசனம் இருக்குதுங்க. எங்கள்கிட்ட ஏற்கனவே 800 மிஸ்டரிகள் இருக்கிறாங்க. இந்த வருஷத்தில் 1,00,000 சிறுபிள்ளைகளை கிராமப்புறங்களில் இருக்கிற சந்தித்து அவனுடைய அன்பை சொல்லிக் கொடுக்க போகிறோம். விபிஎஸ் ஊழியத்தின் மூலிமா, இன்னும் வில்லேஜ் கிட்ஸ் டிவி மூலிமா, சிறுவர் முகாம் மூலிமா. ஒரு தாலுக்காவில் ஒரு சிறுவர் முகாம் வச்சோன்னா 300 சிறுபிள்ளைகள் வருவாங்க. அவ்வளோ பிள்ளைகளுக்கும் ஒரு ஜீசஸ் கிஃப்ட்னு ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. அதில் என்ன வைக்க போகிறோம், சின்ன சிறுபிள்ளைகள் ஆண்டோடைய வசனத்தை அறிந்து கொள்வதற்கு சிறுபிள்ளைகளுடைய பைபிள், காமிக்ஸ் பைபிள் மாதிரி ஏதாவது, இன்னும் சிறுபிள்ளைகள் அறிஞருக்கு சின்ன சின்ன கதைகள் உள்ள புஸ்தகம், ஒரு ஜியாமெண்ட்ரி பாக்ஸு, ஒரு வாட்டர் பாட்டிலு, அதில் ஒரு அவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு போகிற ஒரு பேக்கு, அதில் எல்லாம் ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு போட்டிருக்கோம். கூட இருக்கிற எல்லா பையங்களும் பார்த்தா என்ன இயேசு நம்மளை நேசிக்கிறார்னு சுவிசேஷம் அறிவிக்கப்படும். ஒரு கிஃப்ட்டு, ஜீசஸ் கிஃப்டோடைய விலை, ஒரு பேக்கோடைய விலை 500 ரூபாங்க. நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறேன், 500 ரூபா கொடுக்குற 1,00,000 சிறுபிள்ளைகளை எழுப்புங்க, கிறிஸ்தவ சிறுபிள்ளைகளை எழுப்புங்க. ஒரு சின்ன பையன் 5 அப்பம் 2 மீனும் கொடுத்ததுனால ஆயிரக்கணக்கான ஜனங்கள் புரோஜனமாக மாறலையா? இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியே, உங்கள் வீட்டில் இருக்கிற சிறுபிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளை பேரில் ஒரு 500 ரூபா கொடுங்க. வருஷத்துக்கு ஒரு 500 ரூபாயோ இல்லை மாதத்துக்கு ஒரு 500 ரூபாய் கொடுங்கங்க. லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அந்த ஆசீர்வாதமாக மாற்றி விடுவார் ஐயா. எனக்கு கொடுத்துருங்க, எங்கள் ஊழியத்து கொடுத்துருங்க. இந்த தரிசனம் எங்கிட்ட இருக்குல்லங்க. நாங்கள் திருச்சியில் வாலிபர் முகாம் வைக்கிறோம். 1,00,000 வாலிபர்களை மே 1ஆம் தேதி கூட்ட இருக்கிறோம். சகோதரர் மோகன்ஷி லாசரஸ் அவர்களும் என்னுடைய ஊழியக்காரர்களுமாக தேவனுடைய வார்த்தை அறிவிக்க போகிறோம். 1,00,000 வாலிபர்களுக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம். நல்லா தாங்க இருக்கும். ஜீசஸ் கிஃப்டாக வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பைபிள். அந்த வாலிபர்கள் பாவத்திலேருந்து விடுதலை ஆவதற்கு என்ன ஒரு ஆவிக்குரிய புஸ்தகங்கள். அல்லேலூயா. இதெல்லாம் சேர்த்து 1,00,000 கிஃப்ட் கொடுத்தா எப்படி இருக்குங்க? சிறுபிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுத்தா 500 ரூபாங்க மாதமும் வருஷந்தோறையும். நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறேன், வாலிபர்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குற 1,00,000 பெற்றோர்களை எழுப்புங்க ஆண்டவரை. தன்னுடைய வாலிப பிள்ளைகள் பேரில், பேர பிள்ளைகள் பேரில் கொடுக்குறவங்கள. அல்லேலூயா. கொடுத்தாதாங்க ஆசீர்வாதம். பாருங்க, இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, சாப்பிட்டு சாவ போகிறோங்கிறாங்க. இவர் சொல்ல சத்தாலும் சாவு, கொடுத்துட்டு சாவு. அவங்க கொடுக்குறாங்க, ஒரு சின்ன அடையை எடுத்து கொடுக்குறாங்க. நான் சொல்கிறேங்க, கொடுக்கறது அடை இல்லைங்க, அந்த அடை இல்லைங்க, உயிரை வாங்குகிறார்கள். அந்த அடையை கொடுப்பதினால் லைஃபையும் வாங்குறாங்க. காணிக்கை கொடுக்குறேன்னு கவலைப்பட்டீங்க, காணிக்கை கொடுக்குறாலும் உனக்கு உயிரே வரப்போகுது சகோதரனே சகோதரியே. சாவு வராதுங்க. இவங்க சாவு போகிறோங்கிறாங்க, கொடுத்ததுனால அவங்களுக்கு சாவு வரல, அவங்களுக்கு சாவு வரல, அவங்க பிள்ளைக்கு சாவு வரல. இந்த செய்தி கேட்கிற சகோதர சோனை, கொடுப்பது எதற்காக? நீ அன்போடு ஆசீர்வாதத்தோடு முறுமுறுப்பு இல்லாதபடி கொடுக்கிறாயா?
உனக்கும் உன் பிள்ளைகளுக்கு உயிரை வாங்குகிறாய், உயிரை கொடுக்கிறாய். அல்லேலூயா. கொடுப்பதனால ஜீவன் உண்டாகுதுங்க, வாழ்நாள் உண்டாகுதுங்க. பாருங்க, இன்னொரு சம்பவத்தில் சூனைமியாள் அப்படிங்கிற ஒரு அம்மா இருக்கிறாங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4 அதிகாரத்தில் அவங்க என்ன கொடுக்க நினைக்கிறாங்க, ஒரு அறையை கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு தீர்க்கதரிசி, எலிசா தீர்க்கதரிசி உடன் ஊழியக்காரன் எப்போயும் இங்கே வர்றாங்க, அவங்க பரிசுத்தவானாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல தங்குறதுக்கு ஒரு அறை கட்டணும், ஒரு சிறிய வீடு கட்டணும்னு சொல்லி அவங்க புருஷன்னு சொல்லி ஒரு அறை கட்டி கொடுத்துட்றாங்க. நான் சொல்கிறேன், கொடுத்தது பணத்தை செலவழித்து நேரத்தை ஒரு வீடை கொடுத்துறாங்க. கட்டுறதுனால வாட் இஸ் தி பலன்? ஈக்குவல் டு என்ன? அவங்களுக்கு தேவையான அற்புதம் அவங்க கேட்காமலே வந்துடுதுங்க. சகோதர சகோதரி, நீ ஆண்டவர்க்கென்று கொடுக்கும்போது நீ அற்புதத்தை வாங்குகிறாய். ஒரு ஏழை விதவை கொடுக்கும்போது உயிரை வாங்குகிறார், ஆயுசு நாட்களை தனக்கும் தன் பிள்ளைக்கும் வாங்குகிறாள். இந்த சூனமியால் கொடுத்ததினாலே அற்புதம் தானாக வந்து சேருகிறது. குழந்தை இல்லாத அந்த குறைவுகள் என் ஆண்டவர் நிறைவாக மாற்றுகிறார். இன்னும் அந்த அறையை ஆண்டவர் கன்று கொடுத்ததினால், தேவனுடைய ஊழியக்கார் கன்று கொடுத்ததினால், அவங்க ஆண்டவர் கொடுத்த குழந்தை செத்து போகுது. செத்து போன அந்த குழந்தை உயிரோடு கூட எழும்புகிறது. ஐயா, இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரியை, இன்றைக்கும் அந்த ஆண்டவர் தான் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஐயா, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நீ ஜெபம் பண்ணுங்க, தேவையுள்ள ஊழியங்களை நீங்கள் கலெக்ட் பண்ணுங்க. நான் என் ஊழியத்துக்கு தான் கொடுங்கன்னு சொல்ல மாட்டேன், உங்களுடைய திருச்சபை ஊழியத்துக்கு கொடுங்க. ஏது தேவை? எந்த கொடுப்பதினால் புறஜாதிகள் ரட்சிக்கப்படுவார்களா? பாவிகள் மனம் திரும்புவார்களா? பரலோகம் சந்தோஷப்படுமா? ஊழியர்கள் போஷிக்கப்படுவார்களா? நீங்கள் கொஞ்சம் உங்கள் மூளை வச்சு யோசித்து நீங்கள் கொடுங்க. அந்த 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் ஈசாய் அவர் தாவீதுட்ட வறுத்த பயிர் பால் கட்டி கொடுத்து விடுறாரு. அவங்க 40 நாள் சும்மா கிடக்காங்க. நீங்கள் அப்படி கொடுத்து விடாதீங்க. சவுளோடு இருக்கிற ஊழியர்கள் கோலியாத்து பயந்து போய் சும்மாவே இருக்கிறாங்க. சும்மா இருக்கிறவங்களுக்கு எதுக்குங்க காணிக்கை கொடுத்து விடுறீங்க? உங்கள் காணிக்கை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக பலன் தருகிற ஒரு நிலத்தை கண்டுபிடியுங்கள் ஐயா. அப்படிப்பட்ட ஊழியத்தை கண்டுபிடியுங்கள் ஐயா. அப்படிப்பட்ட ஸ்தாபனத்தை கண்டுபிடியுங்கள் ஐயா. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை கண்டுபிடியுங்கள் ஐயா. அவர்களுக்கென்று நீங்கள் கொடுக்கும்போது ஆயுசு நாட்களை வாங்குகிறீர்கள். நீங்கள் அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு சூனைமையால் ஒரு அறையை கட்டி கொடுக்கும் போது அற்புதத்தை வாங்குகிறார்கள். பைபிளில் என்ன தெரியுமா போட்டிருக்கு? ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலே அதன் பலனை அடையாமல் போவது இல்லை. ஈக்குவல் டு அல்லேலூயா. இப்போ எல்லாமேங்க, இப்போ 1 ஈக்குவல் டு 2ங்க. அதுபோல தாங்க, நீங்கள் கொடுத்துட்டீங்க, பலன் வந்துருச்சு உங்கள் வீட்டுக்கு. ஒருவேளை இத்தனை நாட்களில் தரித்திரம் இருக்கிறதா, குறைச்சல்கள் இருக்கிறதா, ஐயோ ஒவ்வொரு நாளும் கடன் பிரச்சனை நெருக்கப்படுகிறோம் என்று சொல்லுகிறீர்களா? குழந்தை இல்லாத குறைவுகள், திருமணமே நடக்காத குறைவுகள், ஐயோ சொந்த வீடே கட்ட முடியலைங்கிற குறைவுகள், வேலை இல்லை என்கிற குறைவுகள். நான் சொல்கிறேங்க, உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஆண்டவர் ஒரு ஐடியா வச்சிருக்கிறாருங்க. நீங்கள் ஆண்டவர் மீது வச்சிருக்கிற அன்பினாலே கொடுத்தால் அற்புதம் தானாய் வரும் ஐயா. சூனமியாள் ஜெபம் பண்ணவில்லை, ஜெப குறிப்புகள் சொல்லவில்லை. ஆண்டவர் மீது விசுவாசித்த அன்பினாலே எலிசா தீர்க்கதரிசிக்கு உடன் ஊழியருக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கிறாள். கேட்காமலே அற்புதம் தேடி வருகிறது ஐயா. அல்லேலூயா. பாருங்க, எங்கள் ஊழியத்தில் இருந்து கூட வருடத்திற்கு 120 மிஷனரிகளை தமிழ்நாடு முழுவதிலும் நாங்கள் அனுப்பணும்னு சொல்லி ஆண்டவர் திட்டம் கொடுத்துருக்கிறார். ஆமென். அதனால் 60 மிஷனரி வீடுகளை ஏசப்பா கேட்ட சொன்னார். நீ யார்கிட்ட இதை குறித்து கேட்கக்கூடாது, நான் உள்ளத்தில் பேசி சூனமியாளை எழுப்பினது போல நான் எழுப்பி தருவேன்னு சொன்னார். இப்பொழுது வரை 24 வீடுகளை கட்டி முடித்து விட்டோம். அல்லேலூயா. மீதி உள்ள தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். இது போக ஆண்டவர் எனக்கு சொல்கிறாரு, வட மாநிலங்களில் எங்களுடைய மிஷனரிகள் சும்மா மண் வீட்டில், குடிசை வீட்டில் இருக்கிறாங்க. குடிசை வீட்டில் இருக்கு. எனக்கு ஏசப்பா சொல்லியிருக்க, சர்ச்சு கட்டுறது அப்புறமேட்டு கட்டலாம், முதல்ல இந்த ஊழியக்காரர்கள் தங்குவதற்கு ஒரு நல்ல ஒரு வீட்டை கட்டி கொடுக்க சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அந்த வீட்டில் கூட வீட்டில் கூடி வருகிற சபைகள் போல முதல்ல வீட்டில் இருந்து தாங்க சர்ச்சை ஆரம்பிக்கணும்.
அல்லேலூயா. அதனால ஏசப்பா இந்த வருஷத்தில் சொல்லியிருக்கேன், எங்களுடைய எல்லா மிஷனரிகள் தங்குவதற்கென்று கிட்டத்தட்ட 8 மாநிலங்களில் ஊழியம் செய்கிறாங்க. அவங்க எல்லாம் குடிசையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 3 லட்சம் செலவில் ஒரு வீடு கட்டி கொடுக்கணும்னு ஏசப்பா சொல்கிறாருங்க. அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரி, நீங்கள் சூனேமியாவை போல ஒரு அறை கட்டுவதற்கு உங்கள் வாழ்க்கையை, உங்கள் பணத்தை செலவழிப்பீர்கள். ஆனால் அற்புதம் தானாய் வரும் ஐயா. கொடுப்பது உயிரை வாங்குவதற்கு சமானம், கொடுப்பது அற்புதத்தை பெறுவதற்கு சமானம். இன்றைக்கு ஒப்பு கொடுங்கள் ஐயா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை, விதவை கொடுத்ததினால் தனக்கும் தன் பிள்ளைக்கும் உயிரை திரும்ப வாங்கி கொண்டாள். கொடுப்பது உயிரை வாங்குவதற்கு சமானம். சுனமியாள் என் ஆண்டவருக்கென்று அறை வீட்டை கட்டுவதற்கு கொடுத்ததினால் அற்புதத்தை வாங்குகிறாள். குறைவுகள் நிறைவாக மாறுகிறதே. மரித்தும் உயிரோடு கூட எழுப்புகிறீரே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி அவள் கண்கள் திறக்கப்படுவதாக இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்யட்டும். ஹல்லேலூயா. கொடுப்பதினால் என் ஆயுசு நாட்கள் கூட போகிறது. சாக வேண்டி நான் உயிரோடு கூட இருக்க போகிறேன். கொடுப்பதினால் குறைவுகள் நிறைவாக மாறப்போகிறது என்று சொல்லி யாரெல்லாம் இப்பொழுது தீர்மானிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவையான அற்புதங்களை இப்பொழுதே நீ நடப்பிப்பீரான்னு சொல்லி ஜெபிக்கிறான், ஆசீர்வதிப்பீரான்னு சொல்லி ஜெபிக்கிறான். அநேக சாட்சிகளை எழுப்புங்க அப்பா. ஆண்டவரே, இந்த கணேசன் என்னுடைய வாழ்க்கையை கொடுத்ததினால் என்னையும் நீர் ஆசீர்வதித்தீர். என் மூலியமாக லட்சங்களை ஆசீர்வதிக்கிறீரே. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் என்னை போன்று உம்முடைய சமூகத்திலே தன்னையே காணிக்கையாக கொடுக்கட்டும் அப்பா. லட்சங்களுக்கு பிரயோஜனமாக மாற்றும். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. நான் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்தேன். என் சிறு வயதில் வியாதி நிமித்தம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போது எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போது டாக்டரும் என்னை என்ன செய்வாங்க, கைவிட்டுட்டாங்க. இந்த பையன் பிழைக்க மாட்டான், இந்த பையன் அவ்வளோதான், முடிஞ்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னது நிமித்தம் எங்கள் வீட்டில் அதுக்கு மேலே ரொம்ப கஷ்டப்பட்டு இவனை எப்படியாச்சும் பழைக்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க. அப்போது என்ன ஒன்று செய்யணும்னு தெரியாமல் வீட்டில் இருந்தபோது
ஒரு பாஸ்டர் இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லி எங்கள் வீட்டை தேடி வந்தாங்க. அப்போது எங்கள் அம்மா அப்பா யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களை ஏசப்பா நேசிக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும்போது எங்கள் பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சுக்கு வந்தால் அந்த நோய் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லும்போது அந்த வாரத்திலே எங்கள் அம்மா அப்பாவும் என்னை கூட்டிட்டு சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தாங்க. சர்ச்சுக்கு போக ஆரம்பித்த உடனே அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ண உடனே அந்த வியாதி வந்து முற்றிலும் சுகமாயிருச்சு. சுகமாகிடுச்சு. எங்கள் அம்மா அப்பா ஆச்சரியப்பட்டாங்க, பரவாயில்லையே சர்ச்சுக்கு வந்தோடனே குணமாயிருச்சு அப்படின்னு சொல்லி என்னை சர்ச்சுக்கு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அந்த பாஸ்டர் இந்த பையனுக்கு கார்த்தின்னு வைக்காதீங்க, இந்த பையனுக்கு சாமியல் வைங்க, இல்லைன்னா மறுபடியும் வியாதி மறுபடியும் வரும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் தான் பேர் மாற்றினாங்க, சாமியல்னு வச்சாங்க. அப்புறம் சாமியல்னு வச்சப்பறம் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தோன்னா அந்த வியாதி மறுபடியும் வரவே இல்லை. எங்கள் அம்மா அப்பா சரி பரவாயில்ல வியாதி வரல, இனிமேல் என் நிமித்தம் எங்கள் குடும்பம் எல்லாருமே ரசிக்கப்பட்டாங்க, பரவாயில்ல நாங்களும் இயேசுவை அறிஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரசிக்கப்பட்டாங்க. அடுத்து அந்த அற்புதம் அதிசயம் எல்லாத்தையும் நான் மறந்துட்டு 8th ரொம்ப நான் வந்து பாவத்தில் அடிமையாக இருந்தேன். 9th போக ஆரம்பித்தேன். 9th போக ஆரம்பித்தோன்னே எனக்கு படிப்பே வரல. படிப்பே வர ஆரம்பித்தா ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்ன படிப்பே வரலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் போடா அப்படிம்பாங்க. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னேன். ஆனால் ஸ்கூலில் போனால் படிப்பு சுத்தமாக வரவே இல்லை. 9th 2 வருஷமாக படித்தேன். ஆனால் 2 வருஷமாகவும் சுத்தமாக படிப்பே வரல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்து 3ஆவது வருஷம் போனேன். 3ஆவது வருஷம் போகும்போது நான் இப்போ ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொன்னேன். சொல்லும் போது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா நீ போடா ஸ்கூலுக்கு போடா அப்படின்னாங்க. எனக்கு படிப்பு வரல, நான் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னேன். 3ஆவது வருஷமும் அப்போ தான் போனேன். உடனே வீட்டில் சொன்ன நம்ம ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தேன். 3ஆவது வருஷம் போக ஆரம்பித்த உடனே நான் என்ன செஞ்சேன்னா வீட்டில் இருந்து பைபிள் இருந்துச்சு. வீட்டில் எங்கள் அம்மா சர்ச்சுக்கு போவாங்க, பைபிள் இருந்துச்சு. பைபிள் இருந்த உடனே சரி இந்த பைபிள் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த பைபிள் எடுக்க ஆரம்பித்தேன். பைபிள் எடுக்க ஆரம்பித்த உடனே படித்தேன். டெய்லியும் ஒரு 5 அதிகாரம் இந்த மாதிரி படிக்க ஆரம்பித்த நிமித்தம் அப்படியே சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். எங்கள் அம்மா சொன்னாங்க நீ சர்ச்சுக்கு போடா, நீ நல்லா படிப்படா போடா அப்படின்னாங்க. நீ ஜெபம் பண்ணுறா நல்லா படிப்ப, நீ சர்ச்சுக்கு போய்கிட்டே இரு, நீ நல்லா படிப்ப பாரு அப்படின்னாங்க. அது நிமித்தம் நான் பைபிள் படித்து ஜெபம் பண்ண ஆரம்பித்து ரெகுலராக நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். பைபிள் படிக்க 9th வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். சர்ச்சுக்கு போகலாம், இனிமேல் சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போயிட்டே இருந்தேன். அதுமாதிரி 10th போனேன். 10th பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பைபிளை படிச்சுக்கிட்டே இருந்தேன். நல்லா படிக்கலையே 12th அரைப்பறிச்சா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அழுதேன். ஏசப்பா கிட்டே போய் என்ன ஏசப்பா நான் 12th வந்து அரைப்பறிச்சில் ஃபெயில் ஆகிட்டேனே ஏசப்பா அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து பைபிள் படித்து ஜெபம் பண்ணி அழுதேன். ஏசப்பா நான் எப்படியாச்சும் பாஸ் ஆகுவீங்க ஏசப்பா, இது இப்போ ஃபெயில் ஆகிட்டோம்னா அடுத்து என்னை முழு பரிட்சை எழுத விட மாட்டாங்க ஏசப்பா நான் அழுதேன். அந்த அடுத்த மிட்டம்லேயே ஏசப்பா நல்லா படிக்க வச்சார். 703 மார்க் வாங்கி நல்லா மார்க் எடுத்துட்டேன். அடுத்து 12th முடிஞ்சிச்சு. 12th முடிஞ்ச உடனே அப்போ தான் ஏசப்பா என் வாழ்க்கையில் வர ஆரம்பித்தார். ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணேன். எங்கள் பாஸ்ட் வச்சு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணேன். ஆனால் அப்போ கூட ஏனதானமாக அட்டன் பண்ணேன். ஃபஸ்ட்டு நாள் சும்மா தான் உட்காந்தேன் மீட்டிங் வச்சு. அந்த மீட்டிங் பேர் பரலோகமாக பாதாளமாக ஒரு மீட்டிங் இருந்துச்சு. சரி சும்மா உட்காந்துட்டு வருவோம், வீட்டில் வந்து திட்டுவாங்க, அங்கே போனால் பாஸ்ட் வந்து கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் நிமிஷம் சரி போய் உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நாள் உட்காந்தேன். 3 நாள் மீட்டிங்கு 3ஆம் நாளில் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்குள்ளே ஒரு பிரகாசம் வந்துச்சு. எனக்கு அப்படியே ஏசப்பாக்காண்டி அர்ப்பணிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வாஞ்சி எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. 3ஆவது மீட்டிங்கில் ரொம்ப கவனிக்க ஆரம்பித்தேன். சரி நம்ம ஏசப்பாக்காண்டி எதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஏசப்பாக்காண்டி எழுப்புங்க யாராச்சிருக்கேன்னு சொல்லி நான் கை தூக்கிட்டேன். கை தூக்கினோடனே நான் ஏசப்பா உமக்காண்டி வாழ்கிறேன் ஏசப்பா, இனி வாழ்ந்தாலும் உமக்காக தான் மறித்தாலும் உமக்காகன்னு சொல்லிட்டு கையை தூக்கி ஏசப்பாட்ட முழுசாக அர்ப்பணித்த உடனே ஏசப்பா என் வாழ்க்கையில் வர ஆரம்பித்தோடனே நான் ரொம்ப பைபிள் ஜெபம் பண்ணி ரொம்ப ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆர்வம் காட்டோடனே வேலைக்கார டிப்ளமா எடுத்தோன்னே ஏசப்பா என் வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சிட்டார். ரொம்ப ஏசப்பா இது பேச ஆரம்பிச்சாரு. என் ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்த உடனே ஊழியத்துக்கு வந்துட்டு அந்த கிராம மிஷன் இயக்கத்தில் 7 வருடமாக முழுநேர மிஷனாக பணியாற்றி வருகிறேன். ஏசப்பாவுக்கே மகிமை உண்டாவதாக. இவான் ராபர்ட்ஸ் என்கிற வேல்ஸ் நாட்டில் மிஷனரியாக பணியாற்றியவர். வேல்ஸ் நாட்டின் ஒரு எழுப்புதலுக்கு காரணமாக இருந்த ஒரு மனிதர். இவர் அதிகமாக பிரசங்கிக்கக்கூடியவர், ஆனால் பெரிய திறமைசாலியானவர் கிடையாது. ஆனால் மல்டி டேலண்ட் பர்சன். பாடல் பாடுவார், வொர்ஷிப் நடத்துவார், எல்லா காரியங்களிலும் அவர் தீவிரமானவர். நாட்டில் எவ்விதமாவது அநேக ஜபக்குழுக்களை உருவாக்க வேண்டும் என்று தீவிரமாக உழைத்த ஒரு மனிதர். ஒரு முறை வேகமாக அவர் குதிரையில் சென்று கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அவர் உள்ளத்தில் பேசுகிறார், என்னோடு கூட நேரம் செலவிடு என்பதாக கூறுகிறார். எத்தனை அன்பு! உடனே அவர் குதிரையை ஓரமாக கட்டிவிட்டு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்தார். ஆண்டவரே, உம்மோடு கூட நேரம் செலவிடுவதற்கு எனக்கு அருகதை இல்லை, உம்முடைய அன்பை சொல்வதற்கே நான் துடிதுடித்து ஓடுகிறேன்.
ஏனென்றால் உம்முடைய அன்பு என்னை நெருக்கியவுகிறது என்பதாக அவர் கூறுகிறார். நான் இன்னும் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறதற்கு தகுதியில்லாத பாத்திரம்தான், என்னிடத்தில் அநேக குறைகள் என்று சொல்லி அவரோடு கூட பேச ஆரம்பித்தவர் 3 மணி நேரமாக பேசினாராம். அவருக்கு நேரம் போனதே தெரில, அந்த மீட்டிங் இருக்கிறதே தெரில. ஆண்டவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார், என் பாதத்தில் இருன்னு. இவர் 3 மணி நேரம் பேசியிருக்கிறார். டைமை பார்த்துருக்கிறார், ஐயோ எனக்காக காத்திருப்பாங்களேன்னு சொல்லி திரும்ப வேகமாக ஓடி இருக்கிறார். விதமாக இயேசுவோடு கூட பேசினா நமக்கு நேரம் போகிறதே தெரியாது. அவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு அன்பை நாம் இயேசுவோடு கூட கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நமக்கு செய்த காரியங்கள் மிகப்பெரிய காரியங்கள். அந்த அன்பிற்கு ஈடாக நாம் எதையும் கொடுக்க முடியாது. நாம் உயிரை கொடுத்தாலும் கூட அது மிகவும் அற்பமானது. அநேகர் இயேசுவுக்காக மரித்த இரத்த சாட்சிகளுடைய வாழ்க்கையெல்லாம் காணும்போது நமக்கு நாம் செய்கிற காரியங்கள்லாம் வெறும் குப்பையும் கந்தையும், அது என்னென்று சொல்லுவதற்கே அது அருகதை இல்லை. கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் சிறுவர் முகாம் ஈரோடு மொடக்குறிச்சியில் 27/4/2024 சனிக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் ரங்கநாயகி திருமண மண்டபம், முத்துக்கவுண்டன் பாளையம், முத்தூர் மெயின் ரோட். நடத்துபவர்கள் நியமம் குழுவினர்கள். உங்களுக்காக இனிமையான பாடல்கள், சாட்சிகள், நாடகங்கள், பப்பட் நிகழ்ச்சி, உயிர்ப்பிக்கும் கதைகள். தொடர்புக்கு 9698683659 7502221122. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். பிள்ளைகளே கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள்.